ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே லீவுங்கிறதுனால நேரம் கழிச்சு தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே சோப்புக்காரங்க வந்துட்டாங்க. அது வீடு துடைக்கிறதுக்கு டெய்லி எங்கே வாங்குறேன்? தீந்துருச்சுன்னா வாங்கணும். வேற வாங்க சொல்கிறியா? வேற கலரா? இது ஆரஞ்சா? இது என்ன கலர்? அடுத்து வேறு கலர் வாங்கிக்கலாம். இந்த சண்டே நான்வெஜ் எடுக்கல. இட்லி வெந்துட்டுருக்குது. மொட்டு குழம்புக்கு மொட்டு வேக வச்சுருக்கிறேன். குழம்புக்கெல்லாம் வணக்கி வச்சுருக்கிறேன். நேற்றுக்கு சாயங்காலமே நல்லா தண்ணிக்கு போனோம். நேற்றுக்கு வரல, இன்னைக்கு காலையில் வருதுன்னு சொன்னாங்க. எல்லாம் வணக்கி வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு தண்ணிக்கு போயிட்டு வந்தெல்லாம் கூட்டம் இருக்கான்ட்டு போனோம். அங்கே கூட்டமாக இருந்துச்சு. சரின்ட்டு நான் ஒரு உடம்பு மட்டும் பிடிச்சிட்டு மாமாவும் செல்லின்னு கொண்டு இருந்தாங்க. அவங்க பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் வந்து குழம்பெல்லாம் வச்சாச்சு, இட்லி ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு வந்ததுனால இப்போ தான் எழுந்திரிச்சு அவருக்கு டீ போட்டு போய்க்கலான்ட்டு டீயும் போட்டாச்சு. சாட்டர்டே சண்டே 2 நாளுமே அவங்க அப்பா எந்திரிச்ச உடனே இவனுக்கு பேட்டு பால் எடுத்துக்குவாங்க. வாப்பா கிரிக்கெட் விளையாடலான்னு நான் டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டீ வாங்கிட்டு போனார். மேங்கோ ஜூஸ் கேட்டால் நான் வீட்லேயே ஆப்பிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டேன். வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த எக்ஸிட்டு அதனால் செடியை மட்டும் குடிச்சிட்டான். இப்போ அவன் குடிச்சிட்டு நாங்கள் வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு ஜூஸ் வேணும், நான் சும்மா சொன்னேன், நீ அரைச்சி வச்சிருப்பின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால சரி பொக்குன்னு போயிடுவான்ட்டு மறுபடியும் போட்டதுக்கு ஃபுல்லாக இவனுக்கே வேணுமாம்மா, செலின்னு கொடுக்கூடாதாம்மா. செலின்னு கொடுத்தா இவனுக்கு வேண்டாமாம்மா. குடு சாமி, அவனுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கிச்சு, அவனுக்கு வேண்டாம். இப்போ லொல்லு நீ எடுத்துக்கோ. விட்டுரு அதை அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கலாம். விட்டுரு நான் போய் கொடுத்துக்கிறேன். நிறைய இருக்குது இங்கே பாரு, ஒரு டம்ளர் நிறைய இருக்குது. அவனுக்கு பாரு உண்மையா காமிச்சிரு சாமி. சிந்தாம் குடி நிறைய அவனுக்கு ஊற்றியாச்சு. அவனுக்கு இத்தனி தான் ஊற்றுனதுனால. சரிம்மா சரி, நீ அப்படியே குடிச்சிட்டியல அதனால தான் உனக்கு கொஞ்சம் குடிச்சிக்கோ. அதுக்குள்ளே சீன் பாட்டாப்லையா? நல்லா குடி, சிந்திட்டே அடிச்சு போடுவேன். கொண்டா நான் குடிச்சுக்கிறேன். டக்குன்னு குடி, சிந்திருந்தா ஆடுனாலே நிறைய ஊற்றிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பொள்ளாச்சி போயிருந்தாரு. ஜூஸ் குடிக்க வந்துட்டார். உடனே வெளியே ஓடியான்ட்டாங்க. ஜூஸ் குடிச்சிட்டியா? என்னது என்ன சாப்பிடு பாரு. நல்லா இருக்குதா? அப்புறம் மேம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க சாண்ட்விச்னு. இப்போ நான் சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட்றியா? எனக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கோ. செலி வேண்டான்ட்டான். இன்னைக்கு தான் நானும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸ்வீட் பண்ண ஏன்
இந்த வாரம் அதான் மொட்டு சாப்பிட்டோமாச்சு காலையில் தான். இதே தயிர் சாப்பாடு சாப்பிட்டு சாக்லேட்டு அப்படியே காயத்தோட வச்சுட்டுக்கிறேன். உடச்சிட்டியா? சீட்டுக்குன்னு சொல்லு சொல்லு. மாமாவும் ஹஸ்பண்ட் வந்து சீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்து மாமாவுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் அப்படிங்கிறதுனால எப்போ சீட்டுக்கு போனாலும் பார்சல் கொடுத்து விட்டுருவாங்க. அப்புறம் அப்பா பையன் 2 பேருமே சேர்ந்து ஒரு ஆள் சாப்பிட்றத தான் சாப்பிடுவாங்க. வீட்லேயும் அப்படி தான். நாங்கள் 2 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அவங்க அப்பா 3:30 மணிக்கெல்லாம் கொண்டு வந்துட்டார். அப்புறம் பசியிலன்ட்டு தீக்ஷித் வேண்டான்ட்டான். அவன் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டான். நான் ஒரு வா சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. தீக்ஷித் தான் இன்றைக்கி நான்வெஜ் இல்லையான்னு கேட்டான். நான்வெஜ் வந்தாச்சு.